மகாபெரிவாசனம். ஸ்ரீ லலிதா ரகசிய வாக்தேவதைகள் அம்பிகையின் ராஜ்ய பரிபாலனத்தை பற்றி சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அவளுடைய பெருமை புகழ் அப்படின்னு அனைத்தையும் சொன்னார்கள். உதார கீர்த்தி உத்தாம வைபவா என்று அளவிட முடியாத அவளுடைய பெருமையை புகழை சொல்லக்கூடிய நாமங்களை சொன்னார்கள். அடுத்ததாக ஒரு அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நாட்டு மன்னனோ இல்லை அரசியோ யாராக இருந்தாலும் நாட்டு மக்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு அற்புதமான ஒரு நாமம். ஓம் வர்ணரூபிண்யை நமஹ. ஓம் வர்ணரூபிண்யை நமஹ. இந்த வர்ணரூபிணின்னு சொல்லும் பொழுது முதல்ல நம்ம பார்த்தோம் மாத்ருகா வர்ணரூபிணி, அதாவது அக்ஷரங்களின் ரூபமாக இருக்கிறாள் அப்படின்னு. ஆனா இங்க அந்த வர்ணரூபிணி கிடையாது. ஏனென்றால் சொல்லப்பட்ட பொருள் சொல்லப்பட்ட அதே விஷயங்கள் மீண்டும் அடுத்த நாமத்தில் வராது அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய சிறப்பு. அப்ப இங்க அந்த வர்ணம் அப்படிங்கிற அந்த நிறத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆக எல்லா நிறங்களின் ரூபமாகவும் இருக்கிறாள். சரி, அம்பாள் வாஸ்தவத்துல எப்படி இருப்பா அப்படின்னா ஸ்படிகமாக உள்ள பரமேஸ்வரனின் தத்துவமாகத்தான் அவள் இருக்கிறாள். அப்ப ஒரு நாட்டினுடைய மன்னன் எப்படி இருக்கிறான் என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக, வேண்டுவோர் வேண்டாதவர் அப்படின்னு இல்லாதவனாக, ஏழை பணக்கார அப்படின்னு வேறுபாடு பார்க்காதவனாக, எந்த ஒரு வித்தியாசத்தை மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா அவனிடம் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. மக்களை பார்த்தால் எல்லோரையும் சரி சமமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமாக சொல்லப்பட்ட ஒன்று. அதனால்தான் இங்கே வர்ணம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக நிர்குணஸ்வரூபம், நம்பிக்கையின் அந்த நிர்குணஸ்வரூபம். இப்ப பரமேஸ்வரன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை என்பதற்காக அம்பிகை என்ன செய்தாலாம், ஒரு அருணை வர்ணத்தை அவளாக அது கல்பித்து கொண்டு அப்படியே, ஏனென்றால் அவள் சரிபாதியாக இருக்கிறாள் இல்லையா, அப்ப அவள் சரிபாதியாக இருக்கும் பொழுது அவரையும் தெரிவது போல காட்டுகிறாள். ஏனென்றால் ஸ்படிகம் என்ன செய்யும், எந்த நிறம் அதன் மேல் படுகிறதோ அதையே பிரதிபலித்து காண்பிக்கும் இல்லையா. பரமேஸ்வரன் ஸ்படிகமாக இருப்பதால் அப்படி காட்டுகிறார். எந்த ஒரு நிறமாக அவளை கல்பித்து அந்த பரபிரம்மத்தை பக்தி செய்ய வழி செய்து கொடுக்கிறாள் அவள். அதனால் இங்கு வர்ணரூபிணி. ஆக ஒரு நாட்டினுடைய அரசியாக மகாராஜ்ஞியாக இருந்து கொண்டு பக்தர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்கள் மேலும் அதே பிரியம்தான். நல்வழியில் நடக்கிறார்களா அவர்கள் மேலும் அதே பிரியம்தான். தவறு செய்வதால் அந்த பக்தன் மீது அவளுக்கு ஏதாவது வெறுப்பு இருக்கிறதா என்றால் இன்னும் கொஞ்சம் வாத்சல்யம் தான் கூடும். ஏனென்றால் நம் உலக வாழ்க்கையிலேயே என்ன செய்கிறோம் என்றால் தவறு செய்யக்கூடிய குழந்தைகள் மீது தாயாருக்கு இன்னும் கொஞ்சம் வாத்சல்யம் அதிகமாக இருக்குமா, எப்படியாவது இன்னும் கொஞ்சம் பிரியம் காண்பித்து அந்த குழந்தையை நல்வழிப்படுத்தி விட மாட்டோமா என்று யோசிப்பாராம். அப்படித்தான் இங்கே இந்த அம்பிகைக்கு நிறைய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோமே, பிறவியாக வந்து இன்னும் அவளை அடைய வேண்டும், அவளுடைய சரணார விந்தங்களை பற்ற வேண்டும் என்ற அந்த யோசனையே இல்லாமல் நாம் காலம் கழித்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அவள் நம்மை வாத்சல்யத்தோடு தான் பார்க்கிறாள், நம் மீது வெறுப்பு காண்பிப்பதில்லை. எப்பொழுதும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் அவளை பற்றவில்லை என்று அவள் நமக்கு ஏதாவது உதவி செய்யாமல் இருக்கிறாளா என்றால் இல்லை. அழகாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து விடுகிறார். இவன் நம்மை கஷ்ட காலத்தில் தானே நினைக்கிறான் என்று அவள் நினைப்பது கிடையாது. ஆகா, இதோ இந்த ஜீவன் எப்பொழுது நம்மை நினைத்து கூப்பிடுகிறதே என்று சந்தோஷப்படுவாளாம். அப்படி அனைவரையும் ஒருபோல பார்க்கிறாள் இல்லையா. அப்படித்தான் அரசனும் இருக்க வேண்டும் என்று நமக்கு காண்பிக்கிறார். மகாபெரியவா சரணம்.